தளபதி விஜய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்மளுடைய அரசியல் எதிரி டிஎம்கே தான் நம்மள விமர்சித்தாங்க. நேத்திக்கு நம்மளுடைய கொள்கை எதிரி பிஜேபியும் விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நேத்திக்கு ஒரு பிரஸ் மீட்ல பேசின பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் திருப்பரங்குன்ற விஷயத்துல அமைதியா இருக்காரு அப்படின்ட்டு எப்படி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியாளர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிருக்காரு. நம்மளுடைய ஸ்டாண்டை ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி தாவேக்க நிர்வாகிகள் ஒருத்தர் நிர்மல்குமார் நம்ம தெளிவா சொல்லிட்டோம். நம்ம திருப்பரங்குன்ற விஷயத்துல நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னன்னு தெளிவா சொல்லிட்டோம். ஆனா திரும்பவும் இவங்க பேச வைக்காங்க. இது சைக்காலஜி என்னன்னா, இது என்ன அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இது இன்னுமே இந்த விஷயத்தை பூதாகாரமா ஆக்கி விஜய் பேசுறது மூலம், தலைவர் விஜய் அவர்கள் பேசுறது மூலம் பூதாகாரமா ஆக்கி அது மூலமா அவங்க ஹிந்து ஓட்டெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி அவங்க ஓட்டு வாங்கலாம்னு பாக்குறாங்க. நம்ம ஏற்கனவே தெளிவா நம்ம கட்சி கொள்கையிலேயே ஏற்கனவே அண்ணன் சொல்லிட்டாரு, ஜாதி மத பேதமற்ற சமூகம் தான் நமக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்படின்னு இதுல மத சம்பந்தப்பட்ட விஷயம் குறைஞ்ச இந்த விஷயத்துல அண்ணன் இப்ப அமைதியா இருக்கிறது தான் கரெக்ட். மேபி மற்ற விஷயத்துல அங்க பேசுவாரு. இந்த விஷயம் இப்போதைக்கு அண்ணன் அமைதியா இருக்கிறது தான் கரெக்ட். இதை பிஜேபி பிஜேபி இது மக்கள்கிட்ட இன்னும் பெருசா கொண்டு போய் இன்னும் மக்களை பிளவுபடுத்தி ஓட்டு வாங்கணும்னு பாக்குறாங்க. அது நடக்காது. அதுக்கு நாங்க துணை போக மாட்டோம். தாவேக்க துணை போகாது. அது தெளிவா சொல்றோம் நாங்க. ஓகேங்களா? எங்களோட ஸ்டாண்டர்ட் அந்த திருமல்குமார் அவர்கள் நேத்திக்கே சொல்லிட்டாரு. அண்ணனை எங்களுக்கு விஜயா தான் தெரியும். அண்ணனை ஜோசப் விஜய்ன்னு சொல்லி அவர் கிறிஸ்டியன்னு சொன்னதும் நீங்க தான். பிஜேபி தான், நீங்க தான். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால மக்களை ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் பிளவு பார்க்காதீங்க. வேற ஏதாவது நல்ல டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணி ஓட்டு வாங்க பாருங்க. நன்றி. ஜெய் விஜய்.